ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. அன்பார்ந்த முருக பக்தர்களே, ஞானத்தின் வடிவாக, வெற்றியின் பாதையாக, எல்லாரையும் காக்கும் கந்தன் அருள் புரியும் தைப்பூச திருநாளில் வீட்டிலேயே எளிய முறையில் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்வது எப்படி என்பதை இந்த வீடியோவில் காணலாம். தைப்பூசம் என்பது அன்னை பார்வதி ஞான வேரினை முருகப்பெருமானுக்கு அருளிய மிக புனிதமான நாள். இந்த நாளில் முருகனை மனதார வணங்கினால் துன்பங்கள் விலகும், தடைகள் நீங்கும், மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பூஜைக்கு முன் குளித்து சுத்தமான ஆடை அணிந்து வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் முருகன் படம் அல்லது சிலையை மலர்களால் அழகாக அலங்கரியுங்கள். முருகன் படம் அல்லது சிலையை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். குத்து விளக்கு, நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிக் கொள்ளுங்கள். மல்லிகைப்பூ, செவ்வந்தி மலர்களால் முருகனை அலங்கரியுங்கள். செவ்வந்திப்பூ முருகனுக்கு மிகவும் பிடித்த மலர். பால், தேன், வெல்லம், பழங்கள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். கற்பூரம் தேவையான அளவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். வேர் சின்னம் இருந்தால் மிகவும் நல்லது. முதலில் விளக்கேற்றி கண்களை மூடி முருகப்பெருமானை மனதில் நினையுங்கள். பின்னர் மெதுவாக ஜெபியுங்கள். ஓம் சரவண பவா என்று 11 முறை அல்லது 21 முறை சொல்லுங்கள். பால் அபிஷேகம் செய்து மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். இந்த ஸ்லோகத்தை மனதார சொல்லுங்கள். சரவண பவா குகா, ஷண்முகா முருகா, என் வாழ்வில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி உன் அருளை அருள்வாயாக. பழங்கள் அல்லது பால் வைத்து நெய்வேத்தியம் செய்யுங்கள். கற்பூரம் ஆரத்தி காட்டி குடும்பத்துடன் சேர்ந்து சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானின் அபாரமான அருள் உங்கள் இல்லத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் நிறைந்திருக்கட்டும். வேல்முருகா போற்றி. கந்தனுக்கு அரோகரா, அரோகரா.